இந்த தமிழ் தெரியாத அமைச்சராகவும் இருக்கிற இந்த சேகர் பாபு, அவருக்கு தமிழ் தெரியாது தெரியுமா? உங்களுக்கு எழுத சொல்லுங்க பார்ப்போம். பேராவுக்கு தமிழ்ல சொல்லுங்க, தெரியாது. தெரியாது. பென்சிலுக்கு தமிழ்ல சொல்லுங்க, தெரியாது. இப்படி முட்டாள்தனமான அமைச்சர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு இது போன்ற காரியங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது எப்படி தெரியுமா? இது ரவுடிகள் ஆட்சி போல இன்றைக்கு காட்சி தருவதை நாம் ரிப்பன் மாளிகையில் இருந்து பார்க்க முடிகிறது. கதறுகிறார்கள். ஒரு பக்கம் நான் கேட்கிறேன், ஆர்டிகிள் அதாவது 1947 ஃபார் 31 பிரிவின் கீழே இந்த ஆர்டிகிள் இவங்களுக்கு நிரந்தர பணி செய்யணும், அப்படி பணி கொடுக்கலைன்னா இந்த அரசு மீது நாம் வழக்கு தொடுக்கலாங்கிற விஷயமும் சட்டத்தில் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க 360 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளத்துல இருந்து இன்னைக்கு 950 ரூபாய் சம்பளம் வரை இவர்கள் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் போய்தான் அந்த தொகைகளை பெற முடிகிறது. ஆனால் ஆளும் அதிகாரம் இருக்கும் தானாக முன் வந்து இவர்கள் இவ்வளவு அல்லோகலப்படுகிறார்கள், இவ்வளவு சிரமப்படுகிறார்கள், இவர்களுக்கு இதை கொடுக்கணும்னு சொல்லி என்னைக்காவது இந்த அரசு முயற்சி பண்ணியிருக்கிறானா? இல்ல. அப்ப ஒவ்வொரு முறையும் நீதிமன்ற கதவுகளை தட்ட வேண்டிய துர்பாக்கிய நிலை தமிழ்நாட்டில் நிலவி இருக்கிறது என்றால் அப்புறம் நீங்க என்னத்துக்கு ஆட்சி நடத்துறீங்கன்னு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். எதுக்கு இந்த ஆட்சி? மக்களாட்சி தத்துவம் என்று சொல்லிவிட்டு மன்னராட்சி முறையை இங்கே வைத்துக் கொண்டு நீங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை ஆள்வதில்லை, தமிழ்நாட்டை சுரண்டுவதே உங்களுக்கு குறிக்கோளாக இருக்கிறது. இதை விட உழைப்பாளர், அதாவது உழைப்போர் உரிமையாளர் சங்கம் இவங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னா உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாங்க. இந்த வழக்கு அதுல பாரதின்னு ஒருத்தர், சுரேஷ்னு ஒருத்தர். பாரதி தான் அதுக்கு தலைவராக இருக்கிறாரு. இப்ப இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா தொடர்ச்சியாகவே இந்த தொழிலாளர்களுக்கான அடிப்படை உரிமைகளை கேட்பதற்காக உயர்நீதிமன்றத்துல தொடர்ச்சியாக இப்பவும் வழக்கு போட்டிருக்காங்க. அது வருகிற 2-3 நாள்ல ஹியரிங்ல வருது. அப்ப இவர்கள் எதை நோக்கி கிட்டத்தட்ட